ஹே கோடர்ஸ், நீங்கள் HTML படிச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ட்ரிக் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா HTMLோட ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சர் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ இதில் பாடிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பேராகிராஃப் டேக் வந்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த பேராகிராஃப் டேக் என்ன பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன டைப் பண்ணாலும் அதை அப்படியே ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ நான் இதுக்குள்ளே சம்திங் வந்து டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ப்ரௌசரில் போய் பார்த்தேன் அப்படின்னா நான் டைப் பண்ண டெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல அப்படியே டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இதுவே நான் இந்த இடத்துல ஒரு 2-3 லைன்ஸ் நான் ஃபுல்லாக டைப் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அகெயின் இந்த பி டேக்குள்ள வந்து மேனுவலாக 2-3 லைன்ஸ் வந்து டைப் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பி டேக்குள்ள லோரம் LOREM லோரம் அப்படின்னு போட்டுட்டு உங்களுக்கு எத்தனை வேர்ட்ஸ் வேணுமோ அதை இங்கே கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 வேர்ட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்றனால லோரம் 10 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 வேர்ட்ஸ் வந்து அதுவாக வந்து டைப் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ப்ரௌசரில் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அந்த 10 வேர்ட்ஸ் இங்கே வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ லோரம் 10 அப்படின்னு தான் கொடுக்கணும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லோரம் 100 அப்படின்னு கொடுத்து காட்டுறேன். ஓகேவா? லோரம் 100 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு 100 வேர்ட்ஸ் வந்து இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் லோரம் 1000 கூட கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டம்மி டெக்ஸ்ட் மாதிரி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.